சமாதியெல்லாம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் என்னென்னா, இந்த சித்தர்கள் ஒரே நேரத்தில் 8 இடத்துல இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்களுக்கு வேறு வேறு பேர். இப்போ நம்ம ஊரில் கோரக்கநாதர்னு சொல்கிறோம். அவர் எங்கேக்கிறாரு? யோகி ஆதித்யநாத்துடைய எம்பி கான்ஸ்டிடுவன்சி இருக்கு இல்லையா, யூபியில் கோரக்பூர், அந்த ஊரில் இருந்திருக்கார். அதனால தான் கோரக்நாதர் பேரில் கோரக்பூர் அப்படின்னு அந்த ஊரில் வருது. அப்போ இங்கே இருந்த கோரக்கநாதர் அங்கே அப்படி. நம்ம ஊரில் போகர் இருந்திருக்காரு. அவர் சைனாலாம் போயிருக்காரு. அங்கே அவர் பேர் போயன் அப்படின்னாங்க. போகர், அங்கே போயன். நீங்கள்லாம் பத்ரிநாத் கேதார்நாத்தெல்லாம் போகிற வழியில் நிறைய சத்திரம் கட்டி விட்ருப்பாங்க. அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுவாங்க, தங்கலாம். அதுக்கு என்ன அவங்க சொல்லுவாங்க, காலா கம்பல் வாலா அப்படின்வாங்க. காலா கம்பல்னால் கருப்பு கம்பளி போத்தினிருந்த சாமியார் மடம்னு அர்த்தம். அதுக்கு அவர் யார்? நம்ம ஊரில் காலாங்கிநாதர். அங்கின்னா துணி, கால்னா கருப்பு, காலாங்கிநாதன் கருப்பு துணி போத்தனா சாமியார். அப்போ நம்ம ஊரில் ஒரு பேர், அவங்க ஊரில் ஒரு பேர். நம்ம ஊரில் பாம்பாட்டி சித்தருங்கிறோம், வடநாட்டில் அதுக்கு வேறு. நம்ம ஊரில் இது பதஞ்சலி சித்தர்னு அந்த ஊரில் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் வேறு பேர். அதனால் சித்தர்கள் பேர் கிடையாது. அதாவது ஜனங்களாக வைக்கிற பேரே தவிர அவங்க ஊர் எது, அவங்க பேர் என்ன, எதுவும் யாருக்கும் சொல்கிற பழக்கமே கிடையாது. திருவண்ணாமலையில் இருந்தார், அவர் பேர் எல்லாருமே விசிறி சாமியார்னு சொல்லி பழகிட்டாங்களா இல்லையா? இப்போ ரத்னகிரியில் சாமி இருக்கார், அவர் பேர் சச்சிதானந்த மொழியார். ஆனால் ஜனங்கள்லாம் அவரை பாலமுருகன் அடிமேன்னு அப்படியே சொல்லி பழகிட்டாங்களா இல்லையா? திருவள்ளத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் குடியாத்தம் பக்கத்தில் இருந்து வந்த ஒரு அவர் பேரே மறந்து போச்சு. கடைசியில் எல்லோரும் திருவள்ளன் சாமின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? அது மாதிரி ஜனங்க வைக்கிற பேர் தான். அண்ட் பெருவாறு பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர்